ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரேடியன்ட் மெஷி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம், ஸ்மார்ட் அனிமேட். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷ் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மெஷ் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் பேக்ரவுண்டோடைய கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் UI அண்ட் UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் UI அண்ட் UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் கண்டிப்பாக போய் செக் பண்ணலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு UX அண்ட் UI பேசிக் கிளாஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிக்மாவில் போயிடலாம். ஸோ நான் ஃபிக்மாவில் ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் என்ன சைஸஸ் வேணுமோ அந்த சைஸஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ இன்ஸ்டாகிராமோடைய போஸ்ட் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மெஷ்ஷை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துங்க. இப்போ நான் வந்து என்ன ஷேப் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகான் ஷேப் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பாலிகான் ஷேப்பை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பாலிகான் ஷேப்பை வந்து ஹெக்ஸா டெசிமலாக, அதாவது எக்ஸா ஷேப்பாக மாற்றிடுங்க. ஸோ அதை மாற்றின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து சூஸ் பண்ண போகிற கலர் வந்து ரெட் யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 2-3 கலர் எடுத்துங்க. ஒரு டோட்டலாக ஒரு 4 கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹையான கலர்ஸாக இருக்கோ ஸோ அந்த கலர் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது நான் என்ன கலர் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் இந்த கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது டல்லாக இருக்கக்கூடாது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கலர் நல்லா ஆப்டாக எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃப்ரேமுடைய கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இந்த ஃப்ரேம் கலர் எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஆப்டாக இருக்குமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிளாக்காகவும் இருக்கலாம், நீங்கள் வந்து ரெட்டாகவும் கொடுக்கலாம், எந்த மாதிரியான கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ப்ளூ இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பர்பிளாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பர்பிளாக சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பிங்க்காகவும் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படி என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி பண்ணிடுங்க. ஸோ இந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த பிளேசஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ பிளேசஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் பிளேசஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ பிளேசஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப்பையும் எடுத்துருங்க, அதாவது இன்னொரு ஃப்ரேமை எடுத்துருங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளேசஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிளேசஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அனிமேட் ஆகிற எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இப்போது இந்த அனிமேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒயிட் கலரை கொடுத்துருங்க. இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி 1 கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஒப்பாசிட்டியாக இருக்கிறதுனால எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, எஃபெக்டில் போய்ட்டு பேக்ரவுண்ட் பிளர் கொடுங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் பிளரில் ஒரு 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 300 கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்க்கு கொண்டு வரும். நீங்கள் உங்களுடைய வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் பிளரோடைய எஃபெக்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. ஸோ மற்ற 2 ஃப்ரேம்லேயும் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் 2 ஃப்ரேம்லேயும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது எல்லா ஃப்ரேமையும் ஒன்றா செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா மேலே
கிரியேட் மல்டிபிள் காம்போனண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. கிரியேட் மல்டிபிள் காம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு வேரியண்ட்டாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கம்பைனஸ் வேரியண்ட்டில் கொடுத்தீங்கன்னா இது ஒரு வேரியண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பில் போயிடுங்க. ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிஃப் மாதிரி உங்களுக்கு அனிமேட் ஆகணும் இல்லையா? ஸோ எந்த கிளிக்கும் பண்ணாமல் ஸோ ஆஃப்டர் டிலே கொடுங்க. ஸோ ஆஃப்டர் டிலேயில் போயிட்டு இந்த இடத்துல எத்தனை செகண்டில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். எனக்கு 10 மில்லி செகண்டில் சேஞ்ச் ஆனால் போதும். அதே மாதிரி ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துருங்க. ஸ்மார்ட் அனிமேட்டில் கஸ்டம் பெசியர் கொடுங்க. ஸோ இந்த கஸ்டம் பெசியரில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கர்சர் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்மூத்தான எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எத்தனை செகண்டில் உங்களுக்கு இந்த அனிமேட் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அது வந்து நான் 5000 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதே எஃபெக்டை நீங்கள் மற்ற எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதையும் மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் டிலே கொடுத்துருங்க. ஸோ மற்ற எல்லா எஃபெக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த 10 மில்லி செகண்டையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்ததுலேயும் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஆஃப்டர் டிலே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது உங்களுக்கு ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். அது அசட்ஸில் போனீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசட்ஸில் உங்களுக்கு அந்த காம்போனண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு நானும் ஒரு இன்ஸ்டாகிராமோடைய போஸ்ட்டோடைய ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த பேக்ரவுண்டோடைய கலர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடுங்க. நான் வந்து ஃப்ரெஷ் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை டெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கேப்ஸில் இருக்குது. நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸாக இருந்தால் போதும். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது வந்து நல்லா போல்டாக மாற்றிடுங்க. ஸோ பிளாக் அண்ட் போல்டாக மாற்றிடுங்க. ஸோ மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. ஃப்ளாட்டன் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக மாறிடும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கும் இந்த டெக்ஸ்ட்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு பூலியன் ஆப் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பூலியனை கொடுங்க. ஸோ இந்த பூலியன் எஃபெக்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இங்கே நம்ம காம்போனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த காம்போனண்ட்டை பேக் சைடில் எடுத்து போட்டுருங்க. ஸோ இது வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து அப்படியே பேக் சைடில் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கிரே கலரில் இருக்கிற இந்த எக்ஸ்க்ளூட் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா ஸோ பிளாக் கலராக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பை ப்ளே பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டு ஈஸியாக அப்ளை ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளை ஆகிருக்க அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அனிமேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஹீரோ செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்போ எல்லாமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.